உங்களோட வாழ்க்கையில நிறைய அனுபவம் இருக்கக்கூடிய நபர்கள், அனுபவசாலிகளா இவங்களுடைய வாழ்க்கையில பாடங்களை கத்துக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நிறைய நம்பிக்கை துருவங்களை சந்திச்சுட்டு வந்திருக்கக்கூடிய நிலை இருக்கும். பொதுவாகவே இந்த தாமத திருமணம் இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். ஏர்லியரா திருமணம் பண்றாங்க அப்படின்னா நிறைய இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்டர்ஸ்டாண்டிங்கோட புரிஞ்சுட்டு கல்யாணம் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த பஸ் ஏதாவது பிரேக் டவுன் ஆச்சா நாங்க எப்படி இந்த டைம் போக முடியும் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான் அதிகமாக சிந்திப்பாங்க. ஸோ இவங்களுடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளை மட்டும் நிச்சயமாக இவங்களை பொறுத்த வரைக்கும் அரசு சார்ந்த பணிகள் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி டாக்டர்ஸ் தான் இருக்கிறது, மனோநல ஆலோசகர்கள் இருக்கிறது, நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா படிப்பு தடைப்பட்டிருக்கும். படிப்புலாம் ஒரு விஷயம் இல்லைங்க, தடைப்பட்டது எனக்கு என்ன திறமை இருக்கோ அதை நான் அடுத்த அங்கீகாரத்துக்கு நோக்கி நகர்றேன் அப்படிங்கிற மாதிரி. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். BVR கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் மற்றும் குடும்ப சிறப்பு ஜோதிடர் ஈஸ்வரிங்க. இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் தாங்க, இதெல்லாம் மாத்தவே முடியாதுங்க அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை பத்தி தான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சில பதிவுகளை உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். காலச்சக்கரத்துக்கு 11ஆம் பாவம் சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா கும்ப ராசி. கும்பம் அப்படின்னாலே ரொம்ப தனித்துவம்னு பேருங்க. கும்பம் எங்க இருக்கும்? கோபுரத்துல, அதாவது கலசத்துல அப்படின்றது கோபுர கலசம் எப்படி இருக்குங்க? அண்ணாந்து பாக்குற மாதிரி உயரத்துல இருக்கும். அதனுடைய தன்மை எப்படி இருக்குன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான். சோ அது மாதிரி உங்களுடைய மனசும் ஆழ்கடல் அப்படிங்கிறது மாதிரி இருக்குங்க. எங்க அலையடிக்கும், எங்க அமைதியா இருக்கும், எப்ப பூகமமா இருக்கும்ன்றதே தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப யூனிக்கான பர்சன்ஸ், ரொம்ப ரகசியங்கள் காக்கப்படக்கூடிய நிலை அப்படின்றது இயல்பாவே உங்ககிட்ட இருக்கக்கூடிய தன்மை அப்படின்றது இருக்கும். சனிதான் அதிபதிங்க. பொதுவாவே கிரியேட்டிவ் நாலேஜ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது ஒரு போலீஸ்காரா இருந்தா கூட சரிங்க, கிரிமினலா யோசிச்சா மட்டும்தான் அந்த மாதிரி எப்படி எல்லாம் பிளான் பண்ணுவாங்கன்னு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி எந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மள எந்த இடத்துல என்ன மாதிரி இருக்க முடியும் அப்படிங்கறத யூகிக்கக்கூடியது ஒரு தனித்துவமான குணாதிசயம் உங்ககிட்ட ரொம்ப ஸ்பெசிஃபையா இருக்குங்க. யாரு என்ன மாதிரி யோசிப்பாங்க, என்ன மாதிரி நிலைகள் இருக்கும், அத்தனையும் அத்துப்படின்னு சொல்லலாம். சோ பொதுவாவே சனியினுடைய ஆதிக்கம், சூரியனுடைய பார்வைப்படக்கூடிய நிலை, எங்க இருந்தாலும் தனித்துவமா வாழ்க்கை வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள். நிறைய பேருக்கு ஒரு கௌரவம், சுயமரியாதை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டா எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. இது நடந்தே தீரணும், அவங்களுக்கான பயம் அந்த ஒரு நிலையை கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக கும்பத்துக்கு பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துலயே சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய இடம். பொதுவாவே தாமத திருமணம் இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். ஏர்லியரா திருமணம் பண்றாங்க அப்படின்னா நிறைய இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்டர்ஸ்டாண்டிங்கோட புரிஞ்சுட்டு கல்யாணம் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பொதுவா புதனுடைய ஆதிக்கம், நிறைய கிரியேட்டிவா பிளான் பண்ணி பண்ணணும், எதுக்கு எடுத்தாலும் கால்குலேட்டிவா இருக்குது, சிக்கனமாவும் இருப்பாங்க. அதே சமயத்தில் தனக்கு வேணுங்கிற சந்தோஷமான நிகழ்வுகளை அனுபவிக்கக்கூடிய செய்யக்கூடிய நபர்களும் இவங்களை மட்டும்தான். அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னேற்ற பாதை அப்படிங்கறத அனுபவிச்சு, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, படிப்படியா நான் எந்த அளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இன்னைக்கு வாழ்ந்திருக்கேன் தெரியுமா, வளர்ந்திருக்கேன் தெரியுமான்னு சொல்ற மாதிரி இவங்களோட வாழ்க்கையில நிறைய அனுபவம் மிக்கக்கூடிய நபர்கள், அனுபவசாலிகளா இவங்களுடைய வாழ்க்கையில பாடங்களை கத்துக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நிறைய நம்பிக்கை துருவங்களை சந்திச்சுட்டு வந்திருக்கக்கூடிய நிலை இருக்கும். எப்பவுமே ஐடியாலஜி நம்ம நிறைய பேருக்கு பிளான் பண்றோம், பட் நம்மளோட வாழ்க்கைன்னு வரும்போது நம்மளோட பிளானிங்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல அனுபவமா மட்டுமே இருக்கு அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் எங்களுக்கு இருக்கக்கூடிய நிலை உண்டு. பொதுவாகவே இவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஏன் பண்ணணும்னு சொல்றேன்னா, எங்களுடைய 7ஆம் இடமே பாத்தீங்க அப்படின்னா சூரியனோட வீடா இருக்கக்கூடிய சிம்மராசி. சோ அதனால தாமத திருமணம் சிறப்பா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். எதிர்பார்ப்புல குறைச்சிட்டு வாழ்க்கை வாழும்போது ரொம்ப சிறப்பான நிலைகள் அப்படிங்கிறது உண்டு. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க எங்க இருந்தாலும் சரிங்க, கிரியேட்டிவ் நாலேஜ் எல்லாமே அதை பயன்படுத்தக்கூடிய விதம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? லேட்டா தான் கிடைக்குது லைஃப்ல சில விஷயங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் லேட்டா கிடைச்சாலும் நிரந்தரமா உங்களை விட்டு போகாத மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய நிலை இருக்கும். எக்ஸ்பெக்டேஷனை மட்டும் குறைச்சிட்டு உங்களோட வாழ்க்கையை வாழ்ந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான நிலைகள் அப்படிங்கறத அனுபவிக்கக்கூடிய கொடுப்பனை அப்படிங்கிறது உண்டு. பொதுவாகவே நீங்க ரொம்ப பாசிட்டிவான பர்சன்ஸா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிகழ்காலத்துல விட எதிர்காலத்தை பத்தின சிந்தனை கவலைகள் உங்களுக்குள்ள அதிகமா இருக்கும். எப்பவுமே ஒரு கட்டத்துல ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு சைஸா யோசிக்கிறோம் அப்படிங்கிறப்போ, ஒரு பாசிட்டிவை விட நெகட்டிவ் அதிகமா என்ன மாதிரி போகும் அப்படிங்கறத யோசிப்பாங்க. இன்னைக்கு ஒரு பஸ்ல ஏறும்போது பாசிட்டிவா நம்ம இந்த பஸ் போய் நல்லபடியா சேர்ந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையை தாண்டி, இந்த பஸ் ஏதாவது பிரேக் டவுன் ஆச்சா நம்ம எப்படி இந்த டைம் போக முடியும் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான் அதிகமா சிந்திப்பாங்க. சோ இவங்களோட சிந்தனைகளும் செயல்பாடுகளை மட்டும் இவங்க கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப யூனிக்கான பர்சன்ஸ். மனம்ன்றது அவ்வளவு ஒரு ரகசியம் காக்கப்படக்கூடிய விஷயம். இவங்களோட மனசு மட்டும் எப்படி கடல்ல போய் அளக்க முடியாதோ, எல்லையினுடைய தன்மை தெரியாதோ, அது மாதிரி இவங்க மனசுல என்ன வச்சிருக்காங்கன்னே கண்டுபிடிக்கவே முடியாதுன்ற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா காதல் தோல்வி ரொம்ப நிறைய விஷயங்களை மனசுக்குள்ளேயே போட்டுட்டு வெளியில சொல்ல முடியாம சுயமரியாதை கௌரவத்துக்காக நிறைய உள்ளுக்குள்ள போட்டுட்டு இருக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க. இவங்க தான் நிறைய என்ன மாதிரியான கெரியர் எல்லாம் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, நிச்சயமாக இவங்களை பொறுத்த வரைக்கும் அரசு சார்ந்த பணிகள் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி டாக்டர்ஸா இருக்கிறது, மனோநல ஆலோசகர்களா இருக்கிறது, நிறைய அட்வைசபிளா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும். கிரியேட்டிவிட்டிகளா இருக்கக்கூடிய நிலைகள் இதெல்லாம் ரொம்ப செம்மையா இருக்கக்கூடிய நிலை. பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா, பிசினஸ் பண்ணணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தே தீருங்க. அதாவது கமிஷன் பேஸ்ல இருக்கக்கூடிய தொழில், ஒப்பந்த தொழில்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி அமைப்புலாம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். நிறைய பேர் ஐடி ஃபீல்ட்ல
ஒர்க் பண்ணுவாங்க. ஐடிலயுமே வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல உள்ள வந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மேனேஜர், ஒரு சிஇஓ அளவுக்கு நான் உயர்ந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்களோட வாழ்க்கையில 4 பேருக்கு கீழே வந்து வேலை பார்த்து நான் 4 பேருக்கு வாழ்க்கை கொடுக்குற அளவுக்கு என்னோட வாழ்க்கை வாழ்வாதாரம் உயர்ந்திருக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்புல இவங்களோட வாழ்க்கை இருக்கும். ஸோ ஓவராலா பார்க்கும்போது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. எப்பவுமே நமக்கு என்னன்னா 1000 நல்ல விஷயம் இருக்கும், அது நமக்கு தெரியவே தெரியாது. ஒரு சில சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம சொல்லி காட்டுவோம் பாத்தீங்களா. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இவங்களுக்கு நாவடக்கம் அவசியம். தேவையில்லாம வார்த்தைகளை அள்ளி கொட்டிடுவாங்க. அது மட்டும் கரெக்டா இருந்துட்டு அப்படின்னா தேவையில்லாத உறவுகள் மத்தியிலயோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலயோ அல்லது வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணக்கூடிய கொலிக் மத்தியிலயோ வந்து தேவையில்லாத மனக்கசப்புகளோ ஒரு உறவுகள் பிரிவினையோ இல்லாம இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்திக்க முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க தெளிவா இருங்க, தீர்க்கமா இருங்க, நம்பிக்கையை மட்டும் விடாதீங்க. ஆல்ரெடி நீங்க ரொம்ப தன்னம்பிக்கை, விடாமுயற்சி நிறைய விஷயங்கள் பண்றீங்க. பட் அது இன்னுமே ஒரு படி மேல உயர்த்திக்கிறது உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்க வரக்கூடிய விஷயங்களா இருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா படிப்பு தடைப்பட்டிருக்கும். படிப்பெல்லாம் ஒரு விஷயம் இல்லைங்க. தடைப்பட்டதும் எனக்கு என்ன திறமை இருக்கோ அதை நான் அடுத்த அங்கீகாரத்துக்கு நோக்கி நகர்றேன் அப்படின்ற மாதிரி தன்னை கிரியேட்டிவ் எப்பவுமே இந்த சொல்லுவாங்களே நம்மளோட மைண்டை ஷார்ப் பண்ணிட்டே இருக்கணும், அடுத்தடுத்த நகர்வுக்கு நம்ம வந்து மேம்படுத்திட்டே இருக்கணும். இந்த மாதிரி தன்மையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கும்பத்துக்கு இருக்கக்கூடிய நிலை உண்டு. ஸோ அவங்களுக்கு அதை மட்டும் எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, சூப்பரா இருப்பீங்க. உங்களுடைய மனம் மட்டும் தெளிவா இருந்துச்சு அப்படின்னா போதுமானது. கஷ்டப்பட்டு வாழ்க்கையில ஆரம்ப காலத்துல ஒண்ணுமே ஜீரோல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு மிகப்பெரிய அச்சீவ்மெண்டா ஆயிருக்கேன், அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணக்கூடிய நிலையில இருந்திருக்கேன்ற நிலையெல்லாம் வந்து அனுபவிக்கக்கூடிய அனுபவசாலிகள் யாரு? ஓவராலா சொன்னா அனுபவ வாழ்க்கையை வந்து அனுபவ படம் தாங்க. அதை அனுபவிச்ச எங்கிட்ட கேளுங்க, நாங்க கரெக்டான சொல்யூஷன் சொல்லுவோம் அப்படின்னு நபர்கள் யாருன்னா நிச்சயமா கும்பத்துல பிறந்த நீங்க தாங்க. உங்களை பத்தி சொல்றதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நான் ரொம்ப கம்மியா தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கான இன்னும் நிறைய பதிவுகள் வர்றதுக்கு தயாரா இருக்கு வரக்கூடிய நாட்கள்ல. ஸோ உங்களுக்கு ஏற்ற கடவுள் வழிபாடு எதுவா இருக்க முடியும் அப்படின்னா நிச்சயமாக குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப மஸ்ட். அதே மாதிரி உங்களுக்குமே வந்து ஆயுதம் ஏந்தி தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரவல்லது. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கூட நீங்க எடுத்துட்டே வரலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் வயதானவங்களை பாக்குறீங்க, ஊனமுற்றவங்களை பாக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டே வாங்க. உங்களோட வாழ்க்கையில வளர்ச்சி அப்படிங்கிறது டெஃபினட்டா வருங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.